கடந்த காலங்களில் நெல் எங்கெல்லாம் பயிரிடப்பட்டிருக்குன்னா, அதாவது பம்பு செட்டு கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் நெல் எங்கே பயிரிடப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த காவிரி ஆற்று படுகைகளில் ஆற்று நீர்ப்பாசனம் ஆறு எங்கெல்லாம் ஓடிச்சதோ அதன் அருகில் தான், அதாவது ஆற்றில் எப்போதும் தண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் இந்த கால்வாய் நீர் பாசனங்கிறது தங்கு தடை இல்லாமல் இருக்கிற எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குதோ அங்கே தான் கடந்த காலங்களில், அதாவது பம்பு செட்டுலாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த நெல் எங்கெல்லாம் பயிரிட்டாங்க அப்படின்னா, ஆறு எங்கெல்லாம் போச்சுதோ அங்கே தான் அங்கே தண்ணி தாராளமாக கிடைக்கிற பகுதிகளில் தான் நெல்லெல்லாம் விளைய வச்சாங்க. ஏன்னா நெல் விளைய வைக்கணும்னா வயலில் தண்ணி அதிகமாக இருக்கணும், எப்போதும் தேங்கி இருக்கணும். அப்போது இப்போ எல்லா ஊர்லேயுமே நெல் விளைவிக்கிறாங்க. காரணம் பம்பு செட்டு தான் காரணம். பம்பு செட்டுனால நிறைய தண்ணியை இறைச்சி வயலில் நீரை தேங்க வைப்பதற்கு முடியும், நீரை தேங்க வைக்க முடியும். ஆனால் நீங்கள் பம்பு செட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வயலில் நீரை தேங்க வைக்க முடியாது. நெல் வயலில் நீரை தேங்க வைக்க முடியாது. நீர் நெல் வயலில் தேங்கவில்லை என்றால், தேங்கி நிற்கவில்லை என்றால் நீங்கள் நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. நெல்லை விளைய வைக்கணும்னா வயலில் நீர் தேங்கி இருக்க வேண்டும். அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே நெல் வயல் இருக்குது. அப்படின்னா காரணம் என்னென்னா பம்பு செட்டு தான் காரணம். பம்பு செட்டு இருக்கிறனால தான் நல்லா தாராளமாக தண்ணி இறைச்சி அந்த நெல் வயலில் நீர் தேங்குற மாதிரி வச்சுக்கிறாங்க. அது அப்படி தான் நெல்லை விளைய வைக்க முடியும். நெல் வயலில் எப்பவும் தண்ணி தேங்கி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ அப்போ கடந்த காலங்களில் பம்பு செட்டு இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கிராமங்களில் நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ வெறும் கையால் ஏத்தம் இறைச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி வயல்வெளியில் அந்த வயலில் நீரை தேங்க வைக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் நெல் எங்கெல்லாம் விளைய வச்சுருப்பாங்கன்னா, இந்த ஆற்றில் நிறைய தண்ணி வரும்ல, அந்த தண்ணி வருடம் முழுவதும் நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஆற்றுக்கு பக்கத்தில் தான் நெல்லை விளைய வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காவிரி ஆறு பக்கம் காவிரி பாசனம் அது மாதிரி தடையில்லாமல் ஆற்று நீர் பாசனம் கிடைக்கின்ற பகுதிகளில் மட்டும்தான் நெல் விளைய வச்சுருப்பாங்க. மற்றபடி இந்த வறண்ட பகுதிகள் அல்லது மிதமான மழை பெய்கிற பகுதி அங்கெல்லாம் நெல் விளைய வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பது என்னது. அதனால் அரிசி சாப்பிட்டவங்க யார் அப்படின்னா, அந்த ஆற்றங்கரையோரம் எப்போதும் நீர்வளம் அதிகமாக உள்ள, அதாவது நெல் வயலில் நீர் தேங்குகிற அளவுக்கு நீர்ப்பாசனம் எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அங்கே தான் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணாங்க. மற்றபடி இந்த பம்பு செட்டு கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் ஏத்தம் இறைச்சி தண்ணியை பாய்ச்சின அந்த காலங்களில் எங்கெல்லாம் ஆற்று நீர் பாசனம் இருக்கோ அங்கே தான் நெல்லை விளைய வச்சு அரிசியை உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற இடங்களில் மக்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஆற்று நீர் பாசனம் எங்கெல்லாம் தாராளமாக கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் நெல்லை உற்பத்தி பண்ணாங்க. அவங்க மட்டும்தான் அரிசி சோறு சாப்பிடுற வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி காவிரி பாசனம் அங்கே அதாவது தண்ணி வசதி அதிகமாக உள்ள பகுதி அங்கே தான் நெல்லை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுதும் அவங்க விற்பனை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு முழுதும் விற்பனை செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. பணக்காரங்க அதை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. மற்ற பகுதிகளில், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் வாழ்கிற மக்களில் யாரெல்லாம் ரொம்ப வசதியானவங்களோ அவங்க பணம் கொடுத்து அந்த நெல்லை விலைக்கு வாங்கி, அதை அரிசியை விலைக்கு வாங்கி அவங்க அரிசி சோறு சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இருக்காங்கள்ல, அதாவது நீர் வசதி அதிகமாக நீர் வளம் அதிகமாக இல்லாத பகுதிகளில் வாழ்கிற மக்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் அரிசியை தவிர்த்து விட்டு சோளக்காடி, கேழ்வரகு கூழ் இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்ருக்காங்க. நெல்லை ஏன் கடந்த காலங்களில் எல்லா மக்களும் ஏன் சாப்பிட்லன்னா, அதுக்கு தண்ணி நிறைய தேவை. தேங்குற அளவுக்கு எப்போவும் அதோட வயலில் தண்ணி நெல் நடவு செஞ்சுருக்கிற வயலில் தேங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்படி எங்கெல்லாம் இருக்கும், பம்பு செட்டு இல்லாத காலங்களில் அவ்வளோ தண்ணி வசதி எங்கே இருக்குன்னா, ஆற்று நீர் பாசனம் எங்கெல்லாம் இருக்கோ ஆற்றில் எப்போதும் தண்ணி போயிட்டுருக்கும்ல, அங்கே தான் தண்ணி தாராளமாக கிடைக்கும். அங்கே தான் நெல்லை அவங்க நடவு செய்து அப்புறம் அறுவடை செய்து அதில் அரிசியை நிறைய உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அப்போது அங்கே தான் அரிசி சோறு சாப்பிட்ற வழக்கம் அவங்கக்கிட்ட தான் எப்போதுமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அளவுக்கு அதிகமாக, அதாவது அவங்க தேவைக்கு போக மீதி உற்பத்தி பண்ண அரிசி நெல் இதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்பி வியாபாரம் செஞ்சுருப்பாங்க. இப்படி விலை கொடுத்து வாங்குகிற பொருளாக பம்பு செட்டுலாம் இல்லாத காலங்களில் அரிசி இருந்திருக்கு.
ஆனால் மற்றபடி சோளம் கேழ்வரகுங்கிறது அவங்க அந்தந்த பகுதியில் உற்பத்தி பண்ண பொருளை உற்பத்தி செய்து அதை அவங்க சாப்பிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான கேழ்வரகு அப்புறம் சோளம் இதெல்லாம் அவங்களே உற்பத்தி பண்ணி அதை சேமித்து வைத்து அப்புறம் அதை சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அரிசியை மட்டும்தான் விலை கொடுத்து வாங்குகிற பொருளாக இருந்திருக்குது. எங்கன்னா நீர் வளம் இல்லாத பகுதியில் வாழ்கிற மக்கள் அரிசியை விலை கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளாக இருப்பதற்கு காரணம் அதுக்கு நிறைய தண்ணி தேவை. ஆகையால் தண்ணி வசதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் எப்பவும் தாராளமாக கிடைக்கிற இடங்களில் மட்டும்தான் அந்த நெல்லை அவங்க உற்பத்தி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா மின்சாரம்லாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு பம்பு செட்டு பயன்படுத்தி நீரை இறைக்கிற வழக்கம் வந்தது. அப்போ அதில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல தாராளமாக தண்ணியை இறைக்கக்கூடிய பம்பு செட்டுலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லா பகுதிகளையும், அதாவது நீர்வளம் இல்லாத பகுதிகளில் கூட, மழை வளம் நீர்வளம் இல்லாத பகுதிகளில் கூட நெல்லை நடவு செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா நெல்லுக்கு நெல் வயலில் தண்ணீர் தேங்கியிருக்கணும். அப்போ அதுக்கு நிறைய தண்ணியை இறைக்கிறதுக்கு உங்களுக்கு பம்பு செட்டு தேவை. பம்பு செட்டு இல்லாமல் நீர்வளம் இல்லாத பகுதிகளில் நீங்கள் நெல்லை வளர்க்கவே முடியாது, உற்பத்தி செய்யவே முடியாது. நெல்லை வளர்த்து அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது. எப்போ பம்பு செட்டு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகள்லேயும் நெல்லை உற்பத்தி பண்ணாங்க. நெல் வந்ததுக்கப்புறம் சோளம் கேழ்வரகுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சோளம் காணாமல் போச்சு. நாட்டு சோளம் சின்னதாக இருக்கும். அந்த சோளம்லாம் அந்த தானியம் சோளக்காடி குடிக்கிற வழக்கமே மக்கள் வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று விட்டது. ஆனால் கேழ்வரகு மட்டும் இன்னும் இருக்குது. சோளக்காடி குடிக்கிற வழக்கம் காணாமல் போச்சுன்னு தான் சொல்லணும். அது காரணம் இந்த அரிசி தான் காரணம். அரிசி எல்லா பகுதிகளிலும் விளைய வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா பம்பு செட்டு தான் காரணம். பம்பு செட்டு வந்ததுனால எல்லா பகுதிகளிலும் அரிசியை விளைய வச்சாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அரிசியை உற்பத்தி பண்ணி அப்புறம் சோறு பொங்கி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பம்பு செட்டெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் காவிரி நீர் பாசனம், எங்கெல்லாம் ஆற்று நீர் பாசனம் தாராளமாக தண்ணி வசதி எங்கெல்லாம் எளிதாக கிடைக்குதோ அந்த பகுதிகளில் மட்டும்தான் நெல்லை உற்பத்தி பண்ணி அதை தமிழ்நாடு முழுவதுக்கும் விற்பனை பண்ணாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால் அது விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததுனால அதை போட்டி போட்டு இந்த மாதிரி ஆற்று நீர் பாசனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்கும் ஏற்றுமதி பண்ணாங்க. ஏன் வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுமதி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அல்ல இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.